365 நாட்கள் பைபிள் சவாலின் 89வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 2 சாமுவேல் புத்தகத்தை ஆரம்பித்து 2 சாமுவேல் 1 முதல் 3 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு மாற்றங்களும் சிரமங்களும் உள்ள நேரங்களிலும் தாவீது தாழ்மையுடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டதை காட்டுகிறது. சவுலின் மரணத்திற்கு தாவீதின் பதிலின் மூலம் தேவனுடைய வழிகளை மதித்து அவரது காலத்தை நம்புவது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கற்கிறோம். ஆண்டவரே, தாழ்மையுடனும் பொறுமையுடனும் உமது பூரண திட்டத்தில் நம்பிக்கை வைத்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தரவும். பயபக்தியுடனும் விசுவாசத்துடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 89 of the 365 Days Bible Challenge. Today we begin the book of 2 Samuel as we read 2 Samuel 1-3. These passages show David responding with humility and respect even in times of conflict. Then, transition. Through David's response to Saul's death, we learn the importance of honoring God's ways and trusting His timing in leadership and life. Lord, teach us to walk with humility, patience, and trust in your perfect plan. Let us begin with reverence and faith. 2 சாமுவேல் அதிகாரம் 1. 2 Samuel chapter 1. வசனம் 1. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறிய அடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு. Verse 1. Now it came to pass after the death of Saul, when David was returned from the slaughter of the Amalekites, and David had abode 2 days in Ziklag. வசனம் 2. 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். Verse 2. It came even to pass on the 3rd day, that, behold, a man came out of the camp from Saul with his clothes rent, and earth upon his head. And so it was, when he came to David, that he fell to the earth, and did obeisance. வசனம் 3. தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். Verse 3. And David said unto him, From whence comest thou? And he said unto him, Out of the camp of Israel am I escaped. வசனம் 4. தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன? சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள். ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். Verse 4. And David said unto him, How went the matter? I pray thee, tell me. And he answered, That the people are fled from the battle, and many of the people also are fallen and dead, and Saul and Jonathan his son are dead also. வசனம் 5. சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு. Verse 5. And David said unto the young man that told him, How knowest thou that Saul and Jonathan his son be dead? வசனம் 6. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ, சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். இரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். Verse 6. And the young man that told him said, As I happened by chance upon Mount Gilboa, behold, Saul leaned upon his spear, and, lo, the chariots and horsemen followed hard after him. வசனம் 7. அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான், இதோ இருக்கிறேன் என்றேன். Verse 7. And when he looked behind him, he saw me, and called unto me. And I answered, Here am I.
வசனம் 8. அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். Verse 8. And he said unto me, Who art thou? And I answered him, I am an Amalekite. வசனம் 9. அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாயிருக்கிறது என்றார். Verse 9. He said unto me again, Stand, I pray thee, upon me, and slay me, for anguish is come upon me, because my life is yet whole in me. வசனம் 10. அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவரண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். Verse 10. So I stood upon him, and slew him, because I was sure that he could not live after that he was fallen. And I took the crown that was upon his head, and the bracelet that was on his arm, and have brought them hither unto my Lord. வசனம் 11. அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு. Verse 11. Then David took hold on his clothes, and rent them, and likewise all the men that were with him. வசனம் 12. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்கால மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். Verse 12. And they mourned, and wept, and fasted until even, for Saul, and for Jonathan his son, and for the people of the Lord, and for the house of Israel, because they were fallen by the sword. வசனம் 13. தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். Verse 13. And David said unto the young man that told him, Whence art thou? And he answered, I am the son of a stranger, an Amalekite. வசனம் 14. தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி. Verse 14. And David said unto him, How wast thou not afraid to stretch forth thine hand to destroy the Lord's anointed? வசனம் 15. வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். Verse 15. And David called one of the young men, and said, Go near, and fall upon him. And he smote him that he died. வசனம் 16. தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான். Verse 16. And David said unto him, Thy blood be upon thy head, for thy mouth hath testified against thee, saying, I have slain the Lord's anointed. வசனம் 17. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். Verse 17. And David lamented with this lamentation over Saul and over Jonathan his son. வசனம் 18. வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது. Verse 18. Also he bade them teach the children of Judah the use of the bow. Behold, it is written in the book of Jasher. வசனம் 19. இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று.
பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். Verse 19. The beauty of Israel is slain upon thy high places. How are the mighty fallen? வசனம் 20. பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களிகூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். Verse 20. Tell it not in Gath, publish it not in the streets of Askelon, lest the daughters of the Philistines rejoice, lest the daughters of the uncircumcised triumph. வசனம் 21. கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. Verse 21. Ye mountains of Gilboa, let there be no dew, neither let there be rain upon you, nor fields of offerings. For there the shield of the mighty is wildly cast away, the shield of Saul, as though he had not been anointed with oil. வசனம் 22. கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிணத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை, சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. Verse 22. From the blood of the slain, from the fat of the mighty, the bow of Jonathan turned not back, and the sword of Saul returned not empty. வசனம் 23. உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். Verse 23. Saul and Jonathan were lovely and pleasant in their lives, and in their death they were not divided. They were swifter than eagles, they were stronger than lions. வசனம் 24. இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். Verse 24. Ye daughters of Israel, weep over Saul, who clothed you in scarlet, with other delights, who put on ornaments of gold upon your apparel. வசனம் 25. போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. Verse 25. How are the mighty fallen in the midst of the battle? O Jonathan, thou wast slain in thine high places. வசனம் 26. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. Verse 26. I am distressed for thee, my brother Jonathan, very pleasant hast thou been unto me. Thy love to me was wonderful, passing the love of women. வசனம் 27. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். Verse 27. How are the mighty fallen, and the weapons of war perished. 2 சாமுவேல் அதிகாரம் 2. 2 Samuel chapter 2. வசனம் 1. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். Verse 1. And it came to pass after this, that David inquired of the Lord, saying, Shall I go up into any of the cities of Judah? And the Lord said unto him, Go up. And David said, Whither shall I go up? And he said, Unto Hebron. வசனம் 2.
அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். Verse 2. So David went up thither, and his 2 wives also, Ahinoam the Jezreelitess, and Abigail Nabal's wife the Carmelite. வசனம் 3. அன்றியும் தன்னோடிருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். Verse 3. And his men that were with him did David bring up, every man with his household, and they dwelt in the cities of Hebron. வசனம் 4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாபீசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது. Verse 4. And the men of Judah came, and there they anointed David king over the house of Judah. And they told David, saying, that the men of Jabesh Gilead were they that buried Saul. வசனம் 5. தாவீது கீலேயாத் தேசத்து யாபீசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவைச் செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Verse 5. And David sent messengers unto the men of Jabesh Gilead, and said unto them, Blessed be ye of the Lord, that ye have showed this kindness unto your Lord, even unto Saul, and have buried him. வசனம் 6. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்குத்தக்கதாக உங்களை நடத்துவேன். Verse 6. And now the Lord show kindness and truth unto you, and I also will requite you this kindness, because ye have done this thing. வசனம் 7. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லச் சொன்னான். Verse 7. Therefore now let your hands be strengthened, and be ye valiant, for your master Saul is dead, and also the house of Judah have anointed me king over them. வசனம் 8. சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய். Verse 8. But Abner the son of Near, captain of Saul's host, took Ishbosheth the son of Saul, and brought him over to Mahanaim. வசனம் 9. அவனை கீலேயாத்தின் மேலும் அஷூரியர் மேலும் யெஸ்ரயேலின் மேலும் எப்ராயீமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேலனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். Verse 9. And made him king over Gilead, and over the Ashurites, and over Jezreel, and over Ephraim, and over Benjamin, and over all Israel. வசனம் 10. சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறபோது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். Verse 10. Ishbosheth Saul's son was 40 years old when he began to reign over Israel, and reigned 2 years, but the house of Judah followed David. வசனம் 11. தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாயிருந்த நாட்களின் இலக்கம் 7 வருஷமும் 6 மாதமுமாம். Verse 11. And the time that David was king in Hebron over the house of Judah was 7 years and 6 months. வசனம் 12. நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக்கொண்டு மகனாயீமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். Verse 12. And Abner the son of Near, and the servants of Ishbosheth the son of Saul,
went out from Mahanaim to Gibeon. வசனம் 13. அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். Verse 13. And Joab the son of Zeruiah, and the servants of David, went out, and met together by the pool of Gibeon. And they sat down, the one on the one side of the pool, and the other on the other side of the pool. வசனம் 14. அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படிச் செய்யட்டும் என்றான். Verse 14. And Abner said to Joab, Let the young men now arise, and play before us. And Joab said, Let them arise. வசனம் 15. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதுடைய சேவகரிலே 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய். Verse 15. Then there arose and went over by number 12 of Benjamin, which pertained to Ishbosheth the son of Saul, and 12 of the servants of David. வசனம் 16. ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விலாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியோனிலிருக்கிற அந்த ஸ்தலம் எல்காதசோரிம் எண்ணப்பட்டது. Verse 16. And they caught every one his fellow by the head, and thrust his sword in his fellow's side. So they fell down together. Wherefore that place was called Helkath-Hazurim, which is in Gibeon. வசனம் 17. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறிய அடிக்கப்பட்டார்கள். Verse 17. And there was a very sore battle that day, and Abner was beaten, and the men of Israel, before the servants of David. வசனம் 18. அங்கே செருயாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியிலிருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான். Verse 18. And there were 3 sons of Zeruiah there, Joab, and Abishai, and Asahel. And Asahel was as light of foot as a wild roe. வசனம் 19. அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாகிலும் இடது புறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். Verse 19. And Asahel pursued after Abner, and in going he turned not to the right hand nor to the left from following Abner. வசனம் 20. அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். Verse 20. Then Abner looked behind him, and said, Art thou Asahel? And he answered, I am. வசனம் 21. அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்துகொள் என்றான். ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். Verse 21. And Abner said to him, Turn thee aside to thy right hand or to thy left, and lay thee hold on one of the young men, and take thee his armor. But Asahel would not turn aside from following of him. வசனம் 22. பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டுப்போ, நான் உன்னை தரையோடே ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். Verse 22. And Abner said again to Asahel, Turn thee aside from following me. Wherefore should I smite thee to the ground? How then should I hold up my face to Joab thy brother? வசனம் 23. ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது.
அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்களெல்லாரும் தரித்து நின்றார்கள். Verse 23. Howbeit he refused to turn aside. Wherefore Abner with the hinder end of the spear smote him under the fifth rib, that the spear came out behind him. And he fell down there, and died in the same place. And it came to pass, that, as many as came to the place where Asahel fell down and died stood still. வசனம் 24. யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்தர வழிக்கு அருகான கீயாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள். Verse 24. Joab also and Abishai pursued after Abner. And the sun went down when they were come to the hill of Ammah, that leath before Gia by the way of the wilderness of Gibeon. வசனம் 25. அப்பொழுது அப்னேரை பின் சென்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். Verse 25. And the children of Benjamin gathered themselves together after Abner, and became one troop, and stood on the top of an hill. வசனம் 26. அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்குச் சொல்லாதிருப்பீர் என்றான். Verse 26. Then Abner called to Joab, and said, Shall the sword devour forever? Knowest thou not that it will be bitterness in the latter end? How long shall it be then, ere thou bid the people return from following their brethren? வசனம் 27. அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். Verse 27. And Joab said, As God liveth, unless thou hadst spoken, surely then in the morning the people had gone up every one from following his brother. வசனம் 28. யோவாப் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்றுவிட்டார்கள். Verse 28. So Joab blew a trumpet, and all the people stood still, and pursued after Israel no more, neither fought they any more. வசனம் 29. அன்று ராமுழுதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயீமுக்கு போனார்கள். Verse 29. And Abner and his men walked all that night through the plain, and passed over Jordan, and went through all Bithron, and they came to Mahanaim. வசனம் 30. யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடிவரச் செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். Verse 30. And Joab returned from following Abner. And when he had gathered all the people together, there lacked of David's servants 19 men in Asahel. வசனம் 31. தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்தார்கள். Verse 31. But the servants of David had smitten of Benjamin, and of Abner's men, so that 360 men died. வசனம் 32. அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லெகேமிலுள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாபும் அவன் மனுஷரும் இரா முழுவதும் நடந்து பொழுது விடியும்போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். Verse 32. And they took up Asahel, and buried him in the sepulchre of his father, which was in Bethlehem. And Joab and his men went all night, and they came to Hebron at break of day. 2 சாமுவேல் அதிகாரம் 3. 2 Samuel chapter 3. வசனம் 1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது.
தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். Verse 1. Now there was long war between the house of Saul and the house of David. But David waxed stronger and stronger, and the house of Saul waxed weaker and weaker. வசனம் 2. எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர். யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். Verse 2. And unto David were sons born in Hebron, and his firstborn was Amnon, of Ahinoam the Jezreelitess. வசனம் 3. நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய இரண்டாம் குமாரன். மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். Verse 3. And his second, Chileab, of Abigail the wife of Nabal the Carmelite. And the third, Absalom the son of Maacah the daughter of Talmi king of Geshur. வசனம் 4. நாலாம் குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். Verse 4. And the fourth, Adoniah the son of Haggath. And the fifth, Shephatiah the son of Abital. வசனம் 5. ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாளிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். Verse 5. And the sixth, Ithream, by Eglah David's wife. These were born to David in Hebron. வசனம் 6. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிறபோது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். Verse 6. And it came to pass, while there was war between the house of Saul and the house of David, that Abner made himself strong for the house of Saul. வசனம் 7. சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். Verse 7. And Saul had a concubine, whose name was Rizpah, the daughter of E. And Ishbosheth said to Abner, Wherefore hast thou gone in unto my father's concubine? வசனம் 8. அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபங்கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? Verse 8. Then was Abner very wroth for the words of Ishbosheth, and said, Am I a dog's head, which against Judah do show kindness this day unto the house of Saul thy father, to his brethren, and to his friends, and have not delivered thee into the hand of David, that thou chargest me today with a fault concerning this woman? வசனம் 9. நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர்செபா மட்டும் உள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு. Verse 9. So do God to Abner, and more also, except, as the Lord hath sworn to David, even so I do to him. வசனம் 10. கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்றான். Verse 10. To translate the kingdom from the house of Saul, and to set up the throne of David over Israel and over Judah, from Dan even to Beersheba. வசனம் 11. அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். Verse 11. And he could not answer Abner a word again, because he feared him. வசனம் 12. அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி
தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடிருக்கும் என்று சொல்லச் சொன்னான். Verse 12. And Abner sent messengers to David on his behalf, saying, Whose is the land? Saying also, Make thy league with me, and, behold, my hand shall be with thee, to bring about all Israel unto thee. வசனம் 13. அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி. Verse 13. And he said, Well, I will make a league with thee. But one thing I require of thee, that is, thou shalt not see my face, except thou first bring Michal Saul's daughter, when thou comest to see my face. வசனம் 14. அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். Verse 14. And David sent messengers to Ishbosheth Saul's son, saying, Deliver me my wife Michal, which I espoused to me for 100 foreskins of the Philistines. வசனம் 15. அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். Verse 15. And Ishbosheth sent, and took her from her husband, even from Phaltiel the son of Laish. வசனம் 16. அவள் புருஷன் பகூரிம் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பிப்போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். Verse 16. And her husband went with her along weeping behind her to Bahurim. Then said Abner unto him, Go, return. And he returned. வசனம் 17. அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே. Verse 17. And Abner had communication with the elders of Israel, saying, Ye sought for David in times past, to be king over you. வசனம் 18. இப்போதும் அப்படிச் செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி இரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். Verse 18. Now then do it, for the Lord hath spoken of David, saying, By the hand of my servant David the first will save my people Israel out of the hand of the Philistines, and out of the hand of all their enemies. வசனம் 19. இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். Verse 19. And Abner also spake in the ears of Benjamin. And Abner went also to speak in the ears of David in Hebron all that seemed good to Israel, and that seemed good to the whole house of Benjamin. வசனம் 20. அப்னேரும் அவனோடே கூட 20 பேரும் எப்ரோனிலிருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். Verse 20. So Abner came to David to Hebron, and 20 men with him. And David made Abner and the men that were with him a feast. வசனம் 21. பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன்.
அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான். Verse 21. And Abner said unto David, I will arise and go, and will gather all Israel unto my lord the king, that they may make a league with thee, and that thou mayest reign over all that thine heart desireth. And David sent Abner away, and he went in peace. வசனம் 22. தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போய்விட்டான். Verse 22. And, behold, the servants of David and Joab came from pursuing a troop, and brought in a great spoil with them. But Abner was not with David in Hebron, for he had sent him away, and he was gone in peace. வசனம் 23. யோவாபும் அவனோடிருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். Verse 23. When Joab and all the host that was with him were come, they told Joab, saying, Abner the son of Near came to the king, and he hath sent him away, and he is gone in peace. வசனம் 24. அப்பொழுது யோவாப் ராஜாவண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? Verse 24. Then Joab came to the king, and said, What hast thou done? Behold, Abner came unto thee. Why is it that thou hast sent him away, and he is quite gone? வசனம் 25. நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே. அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதை எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். Verse 25. Thou knowest Abner the son of Near, that he came to deceive thee, and to know thy going out and thy coming in, and to know all that thou doest. வசனம் 26. யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். Verse 26. And when Joab was come out from David, he sent messengers after Abner, which brought him again from the well of Sirah. But David knew it not. வசனம் 27. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிறபோது யோவாப் அவனோடே இரகசியமாக பேசப்போகிறவன் போல அவனை ஒலிமுகவாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப் பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்திக் கொன்று போட்டான். Verse 27. And when Abner was returned to Hebron, Joab took him aside in the gate to speak with him quietly, and smote him there under the 5th rib, that he died, for the blood of Asahel his brother. வசனம் 28. தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை. Verse 28. And afterward when David heard it, he said, I and my kingdom are guiltless before the Lord forever from the blood of Abner the son of Near. வசனம் 29. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலும் ஒழிந்து போவதில்லை என்றான். Verse 29. Let it rest on the head of Joab, and on all his father's house, and let there not fail from the house of Joab one that hath an issue.
or that is a leper, or that leaneth on a staff, or that falleth on the sword, or that lacketh bread. வசனம் 30. அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனைச் சங்காரம் பண்ணினார்கள். Verse 30. So Joab and Abishai his brother slew Abner, because he had slain their brother Asahel at Gibeon in the battle. வசனம் 31. தாவீது யோவாபையும் அவனோடிருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கங்கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். Verse 31. And David said to Joab, and to all the people that were with him, rend your clothes, and gird you with sackcloth, and mourn before Abner. And King David himself followed the bier. வசனம் 32. அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறையண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். Verse 32. And they buried Abner in Hebron. And the king lifted up his voice, and wept at the grave of Abner. And all the people wept. வசனம் 33. ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்துப்போனானோ. Verse 33. And the king lamented over Abner, and said, Died Abner as a fool dieth? வசனம் 34. உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். Verse 34. Thy hands were not bound, nor thy feet put into fetters. As a man falleth before wicked men, so fellest thou. And all the people wept again over him. வசனம் 35. பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்குச் சொன்னபோது தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று ஆணையிட்டுச் சொன்னான். Verse 35. And when all the people came to cause David to eat meat while it was yet day, David swore, saying, So do God to me, and more also, if I taste bread, or aught else, till the sun be down. வசனம் 36. ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள், அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. Verse 36. And all the people took notice of it, and it pleased them, as whatsoever the king did pleased all the people. வசனம் 37. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். Verse 37. For all the people and all Israel understood that day that it was not of the king to slay Abner the son of Near. வசனம் 38. ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? Verse 38. And the king said unto his servants, Know ye not that there is a prince and a great man fallen this day in Israel? வசனம் 39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பைச் செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்குத்தக்கதாய் சரிக்கட்டுவாராக என்றான். Verse 39. And I am this day weak, though anointed king, and these men the sons of Zeruiah be too hard for me. The Lord shall reward the doer of evil according to his wickedness.
பைபிள் சவாலின் 89வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய திட்டம் அவரது சரியான காலத்தில் நிறைவேறுகிறது என்றும் தாழ்மையுடன் நடக்கிறவர்கள் அவரது நோக்கத்தை காண்பார்கள் என்றும் நினைவூட்டட்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றத்திலும் அவரை நம்ப அவரது வார்த்தை உங்கள் இதயத்தை வழிநடத்தட்டும். இன்று எந்த பாடம் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 90வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 89 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's plan unfolds in His perfect time, and those who walk with humility will see His purpose fulfilled. Let His word guide your heart to trust Him through every transition in life. Comment below what lesson from today's reading encouraged you the most. And join us again tomorrow for day 90. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.